நர்ஸாடி நீ எப்படி ஒரு சிஎம்ஐ இந்த அளவுக்கு தைரியமா பொதுவெளியில ஒரு மைக்க நீட்டினதோட உனக்கு அந்த அளவுக்கு பேச தைரியம் வந்துச்சுன்னு சொன்னா ஒரு பேசுறதுல நீ என்ன மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பங்கிறத நாங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் என்ன செய்யணும், வேலைகளை ரத்து பண்ணி வீட்டுக்கு அனுப்ப முடியும் உங்களையெல்லாம். ஏண்டி இதுதான் ரஜினிகாந்த் அப்பவே சொன்னாரு, அளவுக்கு மீறி ஆசைப்பட்ட ஆம்பளையும் அளவுக்கு மீறி கோவப்பட்ட பொம்பளையும் வாழ்க்கையில உருப்பட்ட சரித்திரமே இல்லைன்றாரு. ஆனா உன் வாயினால நீ கண்டிப்பா நீ உருப்படவும் முடியாது. எங்க போனாலும் உனக்கு வாய் பதனமா இருக்கணும். இதெல்லாம் ஒரு பேச்சா? நீ எந்த ஏரியா கரையண்டதில்ல, நீ எல்லாம் எங்க மாவட்டத்துல இருந்து. கௌஷியம்மா அந்த அக்கா பேசுன தப்புன்னு தெரிஞ்சு மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. சோஷியல் மீடியாவில் மன்னிப்பு கேட்டாங்களா கேட்க வச்சாங்களான்னு அதுவே ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதையே நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்க தலைவர் ஸ்டாலின் வாக்குறுதி எண் 356 மருத்துவமனையில் பணிபுரியும் ஒப்பந்ததாரர்களுக்கு பணியிடம்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அதை உங்க தலைவர் நிறைவேற்றினாங்களா? அதை நிறைவேற்றதுனால தானே இவங்க இவ்வளோ பாடுபடுறாங்க. அவங்க என்ன கஷ்டத்துல அவங்க இந்த வார்த்தை சொல்லிருப்பாங்க, அதை நீங்க யோசிச்சிங்களா? நீங்க எங்க தலைவர் திட்டாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேசுறீங்களே, உங்க தலைவர் அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யலையே, அதை பத்தியா நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? இன்னொன்னு, அவங்கள டீன்னு போட்டு பேசுறீங்களா, அதுக்கு யார் உங்களுக்கு உரிமை வந்தா? நம்ம இடத்துல டீன்னு போட்டு பேசினா விடுவாங்களா? நான் என் அக்காவை பேசினாலே என் அக்கா நீ விட மாட்டாங்க. இவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. நீ ஒரு சோஷியல் மீடியாவில் இப்படி அவங்களே டீ போட்டு பேசுறீங்க. அப்ப இதுக்கு யார் உங்களுக்கு அனுமதி இருந்தா?